குருநாதன் தத்துவாதீதனானங்கள் குருநாதன் சகல சம்பத்தும் தந்தானங்கள் குருநாதன் என்னை எனக்கு அறிவித்தானங்கள் குருநாதன் இணையடி என் தலை வைத்தானங்கள் குருநாதன். திருச்சிட்டப்பதம் ஐயா வந்துட்டேன். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். ஐந்து கரத்தனை அணை முகத்தனை இந்தின் நிலம்பறை போலுமையிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போட்டு என்றேனே. தலைவு குருவின் திருமேனி காண்டல், தலைவு குருவின் திருநாமம் செப்பல், தலைவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருகுரு சிந்தித்தல் தானே. குருவாரம் தோறும் நாங்கள் சித்தர் பாடல்களில் எங்களுடைய சிவஜோகர் சுவாமிகளுடைய நற்சிந்தனையை பாடி வருகின்றோம். இன்றைக்கு எங்களுக்கு February 26, 2026 தசமி திதி. இன்றைக்கு திருவாதிரை நட்சத்திரம். நாங்கள் கடைசியாக பார்த்துவது சிவனடிக்கு அன்பு செய்ய பற்றி பார்த்தினாங்க. சிவனடிக்கு அன்பு செப்புன் தகைத்தோ என்பது வரைக்கும் பார்த்துட்டோம். இன்றைக்கு அடுத்த பாட்டு பார்க்க போறோம். அதிலேயே படியுங்க. திருச்சிற்றம்பலம். சிவனடிக்கு அன்பே சிவயோகமாகும், சிவனடிக்கு அன்பே சிவஞானமாகும், சிவனடிக்கு அன்பே சிவபோகமாகும், சிவனடிக்கு அன்பே சிவமயமாமே. சிவன் அடிக்கு அன்பு. சிவனுக்கு அன்புன்றது ஒன்று இருக்குது. எனவே அன்பு வச்சுட்டாலே அதிகாரம் வந்துடும். அன்பு வச்சுட்டாலே அதிகாரம் வந்துடும். சில பேருக்கு இவர் அப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் இருக்கணும். அந்த உரிமையோட அந்த உரிமை கொஞ்சம் அதை சொல்றது அது. அப்ப அன்பு வைக்கக்குள்ள, சிவன்ல அன்பு வைக்கக்குள்ள அந்த அன்பு சிவன் அடிக்கு வைக்க வேணும், பாதத்துக்கு. என்றால் அந்த அதிகாரங்கள் கோபங்கள் எல்லாம் இருக்காத அன்பு. அதான் சிவன் அடிக்கன்பு. தாழ்வினந்தன்மையோடும் சைவமாம் சமயம் சாரம் ஊழ் புரல் அரிது. தாழ்வு என்பது வேணும், தாழ்வு என்பது வேணும். பல விடயங்கள்ல நாங்கள் அன்பு வைப்போம், ஆனா அதிகாரம் தான் இருக்கும் அன்பில. இது அன்பில அதிகாரம் இல்லை, தாழ்வு. அதான் சிவன் அடிக்கு அன்பு. அன்பு வச்சுட்டு அவர் என்ன செய்யணும் நாங்கள் சொல்லுவோம். அப்படி இல்லாம அவர் சொல்றத, அவர் நினைச்சதை நாங்க செய்யணும். அதான் அடிக்கு அன்பு. சிவன் அடிக்கு என்பதன்புக்கும் சிவனுக்கு அன்பு என்பதற்கும் வித்தியாசம் அதுதான். இப்ப சிவனடிக்கன்பே சிவயோகமாகும். யோகம் என்றால் என்ன? யோகம் என்றால் யூனியன், ரெண்டு சேர்றது யோகம். யோக் என்றால் யூனியன். அப்ப சிவயோகம், சிவத்துடன் சேருதல். சிவனடிக்கன்பே சிவயோகமாகும், யூனியன் வித் சிவா. The love for the Shiva's lotus feet is the union with Shiva. சிவனடிக்கன்பே சிவஞானமாகும். சிவஞானம் என்றால் என்ன? ஞானம் என்றால் என்ன? அறிவு. ஞானம் என்றால் அறிவு. சிவஞானம் என்றா என்ன? எல்லாரும் ஞானம் என்றுதான் சொல்றது. எனக்கு ஞானம் ஞானம். ஆனா பொதுவா இங்க ஞானம் என்பது சிவஞானத்தை குறிக்குது. சிவனுடைய அறிவு நமக்கு அதுதான் பதி ஞானம். 3 வகையான ஞானங்கள் சொன்னோம். சொல்லுங்கள் பாப்போம், என்ன வகையான அறிவு எங்களுக்கு இருக்குது? 3 வகையான அறிவு. பாச ஞானம் முதலாவது. உலகியல் ரீதியாக நாங்கள் படித்து அறிகின்ற அறிவெல்லாம் பாச ஞானம். பசுஞானம் என்பது கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்குத்தக இருக்குத்தானே. அதன்படியில நிற்கேக்க அனிட்டி கேட்க அனுபவபூர்வமா வாடுறது பசுஞானம்.
நான் பிரம்மம் என்றது வரைக்கும் வரும். அது வேதாந்தம் வரைக்கும் வரும். அது பசிஞானம். யூ ஹேவ் டு ஃபாலோ த ஸ்பிரிச்சுவல் பிரின்சிபல். அது ரெண்டாவது. பத்திஞானம் என்பது அது இல்லை. இறைவனே தன்னுடைய அதை எங்கள்ல பதிக்கிறது. இம்பார்ட்டிங் பெஸ்ட் அவுட் பை சிவா. அது எப்படி வரும்? எனது உடலை எனது உயிரை தான் கொண்டு தனது உடலை தனது உயிரை எனக்கு தருவானவன். அதுதான் சிவபூசை. எனது உடலை உடலிடங்கொண்டாய் என்று படிக்கிறார் இல்ல மாணிக்க வாசகர். உடலிடங்கொண்டாய் எனது உடலை எனது உயிரை தான் கொண்டு தனது உடலை தனது உயிரை எனக்கு தருவானவன் வந்துட்டார். எனது உடல் சிவதனு, எனது உயிர் சிவம். அதான் சிவோகம் பாவனை. விளங்குச்சுதாரு. கொண்டதென் தந்தது உந்தன்னை கொண்டதென் தன்னை சங்கரா யார்கோலோ சதுரர் படிக்கிறாரல்ல. சிவபூசையில அதைத்தான் நாங்க செய்கிறோம். இந்த உடலை சகலீகரணம் செய்து கரணியாசமங்கனியாசம் செய்து சிவதனு சிவசரீரம் ஆக்குகிறோம். இந்த ஆன்மாவை சிவனுடைய இருக்கின்ற சரீரமாக்கி ஆன்மலிங்கம் ஆக்குகிறோம். அதிலே சிவத்தை விளந்தருள பண்ணி பூசிக்கிறோம். அப்ப எனது உடல் எனது உடல் எனது உயிர் என்ன பட்டிருக்கு அந்த என்ன எனது உடல் தனது உடலாக வரும். அப்ப அந்த விதத்துல வரைக்க எனது அறிவு அவற்று அறிவில் ஒரு சின்னன். அப்ப தனது அறிவை எனக்கு தருவார். உடல் தந்தார், உயிர் தந்தார், அறிவை தருவார். எனது அறிவு அவர் அறிவாக வரும். அது பதிஞானம். அப்பொழுது எனது உரை அவர் உரையாக வரும். சம்பந்த சொல்லுவார் எனது உரை தனது உரையாக என்று சொல்லுவார் இல்ல. அதுதான் அதான் சிவஞானம். சிவனடி கண்பே சிவஞானமாகும். சிவனுடைய அறிவு எல்லாம் முற்றுமறைந்த அறிவு. அந்த அறிவு வரும். சிவன் இயல்பாகவே யாவும் உணர்ந்தவர். இவருக்கும் இயல்பா எல்லாம் வந்துடும். அந்த நேரத்தில் படிக்க தேவையில்லை. நற்குஞ்சர கன்று நன்னில் நல்ல குஞ்சர கன்று. குஞ்சரமண்டா யானை. யானை கன்றாகிய விநாயகப் பெருமானை அணுகினால் கலை ஞானம். பாத்தீங்களா? கலை என்பது இங்கு சொன்னது பசுஞானம். படிக்கிற படிப்புகள் பாசஞானம் பசுஞானங்களை கலை என்றது. ஞானம் என்றது இங்க பதிஞானம். கற்குஞ்சர கன்று கான். அதெல்லாம் படிச்சு வாரதில்லை, தானா வரும். இப்ப கடவுளுடைய முற்றறிவும் கடவுளுடைய இயல்பாக யாவும் உணர்தலும் ஆன்மாவுக்கு வந்து சேரும். அது சிவஞானமாகும். ஐயா, இப்ப இவ்வளவு காலமா நானும் படிக்கிறேன் ஐயா. இன்னைக்குத்தான் தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை விளங்குது. சிவனடி கண்பே சிவபோகமாகும். போகம் என்றால் என்ன? என்ஜாய்மெண்ட். என்ஜாய்மெண்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். என்ஜாய் சிவனோட சேர்றது ஒன்று இருக்கு. சிவயோகம் யூனியன் வித் சிவா. சிவபோகம் என்பது என்ஜாய்மெண்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் சிவா. சிவபோகம் போகம் என்றது என்ஜாய்மெண்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் சிவா. சிவனடி கண்பே சிவமயமாமே எங்கும் சிவன். சிவனடி கண்பு வைத்தால் எங்கும் சிவம். சிவனடி கண்பே சிவயோகமாகும். சிவனடி கண்பே சிவஞானமாகும். சிவனடி கண்பே சிவபோகமாகும். சிவனடி கண்பே சிவமயமாமே. தசகாரியத்தில் ஒரு விளக்கம் இருக்கு. அந்த ஆன்மீகத்துல போற படிநிலைகளை ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்து சொல்லுவாங்க. முதலாவது இந்த தத்துவம். அப்ப சொல்லுவார்கள் தத்துவ தரிசனம். இரண்டாவது வரும். மூன்றாவதாக தத்துவ சுத்தி கடைசியா வரும். மூன்று காரியம் அல்லோ. தத்துவ ரூபம் தத்துவ பாத்தீங்கன்னா
தத்துவ சுத்தி. தத்துவ சுத்தி. முதலாவது அதான் பாத்தீங்களா? இதுதான் எங்களோட மாணவர்கள் எல்லாம் நல்லா இருக்கணும். பாத்தீங்களா? தத்துவ தரிசனம் முதலாவது. இந்த உலகத்தின் கன்ஸ்டிடியூவன்ஸ் அறிகிறது. இது இதாலே ஆனது, இது எப்படி ஆனது, இது தரிசனம். பிறகு தத்துவ ரூபம், அது உண்மை வடிவத்தை தெரிகிறது. இது நான் அல்ல, இது சடம். தத்துவ சுத்தி, அதிலிருந்து நான் அது அல்ல என்று நீங்கிறது. அடுத்தது ஆன்ம தரிசனம், ஆன்மா இப்படியானது. பிறகு ஆன்ம ரூபம், ஆன்மா ஒன்று இருக்குது என்றது. ஆன்ம தரிசனம், ஆன்மா என் வகைப்பட்டதென்று அறிந்து. ஆன்ம சுத்தி, அதுல இருந்து அங்கால போய் சிவம் என்ற தன்மைக்கு போறது. அதுல சிவரூபம். அடுத்தது சிவ தரிசனம், சிவம் எப்படிப்பட்டது என்று பார்க்கிறது. சிவத்தை சுத்தி வரணும் இயலுமோ? இல்லை. அங்க அதுக்கு பிறகு வாரது சிவயோகம், சிவத்துடன் யூனியன். 10வது சிவபோகம். இந்த 10 படிநிலைகளாக தசகாரியம் என்று சொல்லுவார்கள். தசகாரியம் இந்த 10 நிலைகள்ல எங்களுடைய ஆன்மீக இது அறிவு நிலையில படித்து போபவர்களுக்கு அப்படி போகும். அப்ப இதுலயும் சிவயோகமும் சிவபோகமும் அந்த இறுதி படிநிலைகளாக குறிக்கப்பட்டிருக்கு. சிவயோகம் சிவபோகம் ரெண்டும் போயக்க சிவமாம். சிவம் சிவமாகும் தன்மை. சிவன் சிவமானால் எங்கும் பார்க்கும் இடமெல்லாம் சிவம். பரஞானத்தால், பரஞானம் என்றது சிவஞானம். பரத்தை தரிசித்தோர், தரிசிக்கிறது என்பது envisioning, experience of சிவபோகம். பரமே பார்த்திருப்பர், பதார்த்தங்கள் பாரார், சிவமயம். பாத்தீங்களா? பரஞானத்தால் பரத்தை தரிசித்தோர், அது சிவபோகம். பரமே பார்த்திருப்பர், பதார்த்தங்கள் பாரார், சிவமயம். எல்லாம் அதோட பொருந்தி வருகின்றது இந்த பாடல். திருமூலர் திருமந்திரம் ஒன்று இருக்கு ஐயா. தூங்கிக் கண்டார் சிவலோகமும் தம்முள்ளே, தூங்கிக் கண்டார் சிவயோகமும் தம்முள்ளே, தூங்கிக் கண்டார் சிவபோகமும் தம்முள்ளே, தூங்கிக் கண்டார் நிலை சொல்வது எவ்வாறு? தூங்கி என்பது என்னத்தை சொல்லுது இங்க? கைத்தல தூங்குறதா? நிஷ்டை. தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது காலம். தாய்மான சொல்றார், தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது காலம். அதுதான் நிஷ்டையில இருத்தல். ஃபிக்ஸ்ட் இன் சிவா, நிஷ்டை. அடுத்தது படிங்க. சிவனடிக்கு அன்புசை திலகம் பொன்மயம். சிவனடிக்கு அன்புசை திலகம் சின்மயம். சிவனடிக்கு அன்புசை திலகம் நம்பயம். சிவனடிக்கு அன்புசை திலகம் சிவமயம். சிவனடிக்கு அன்பு செய் தேகம் பொன்மயம். சிவனடிக்கு அன்பு செய்கிறவர்களுடைய தேகம் பொன்மயம். அது என்ன பொன்மயம்? ஒரு தேஜஸ்வரம், ஒரு ஒளி வரும். அதுதான் பொன்மயம். அபிராமி எந்த வரும்? தெய்வ வடிவும் தரும் என்று சொல்லுவார். தெய்வ வடிவு தனந்தரும் கல்விதரும் ஒரு நாளும் தளர்வறியா மனந்தரும். அங்கால நெஞ்சில் தெய்வ வடிவுந்தரும், நெஞ்சில் பஞ்சமில்லா நல்லன எல்லாம் தரும். பூங்குழலால் அபிராமி கடை கண்களை. தெய்வ வடிவு. தெய்வ வடிவு எப்படி வரும் எங்களுக்கு? உன்னை டக்கண்டு இருந்தா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு உடனே ஏதோ 4 காலோட 4 கையோட வந்து நிக்கிறதா? தெய்வ வடிவு இல்லை. இருக்கிற இதுலேயே ஒரு தெய்வ வடிவு வரும், ஒரு ஒளி வரும். அது எங்களுக்கு பல்லு தத்தி பத்தா இருக்கலாம், தலை சொட்ட தலையா இருக்கலாம், கண் ஒரு பக்கத்துல இருக்கலாம், மூக்கு இஞ்சாலு பக்கத்துல இருக்கலாம், உடல் குட்டையா இருக்கலாம், பருமனா இருக்கலாம், அப்படியெல்லாம் இருக்கலாம். ஆனாலும் அதுல ஒரு தெய்வ வடிவு வந்து, அதுதான் அந்த தெய்வ வடிவன்றது. நான் முதல்ல சொல்லி இருக்கிறேன். எனக்கு சமய தீட்சை தந்த ஒரு 16 வயதுல சமய தீட்சை எடுத்தது. சமய தீட்சை எடுத்தவர் புத்தூர்
வைத்தீஸ்வர குருக்களன். அவர்கிட்ட பேரே அப்ப தெரியாது, புத்தூர் குருக்களன் தான் சொல்றது, பிறகுதான் பேரறிஞ. அதன் பெயர் முதல் மாறி இருந்தது, வேறு ஏதோ ஒன்று சொன்னாரோ, பிறகுதான் உண்மையான பெயர் மாறிக்கும். அவரெல்லாம் ரொம்ப ஒரு 5 அடி ப்ளஸ், அவ்வளவுதான். அவருக்கு நல்ல வயசு, தலைமயிறு நிறைய இருக்காது, ஒரு கொஞ்சம் தான் வந்து ஒரு சின்ன பூஞ்ச தலைமயிறு, ஒரு சின்ன குடுமையாக இருக்கும். பல்லு இப்படி தத்திப்பெல்லாம் இருக்கும். கண்ணாடி போட வேண்டியதோ தெரியாது, கண்ணை இப்படித்தான் பார்ப்பார், இப்படி சுருக்கி இப்படித்தான் பார்த்து கொண்டு இப்படி கண்ணாடி போட்டதே காணிறேன். போடாமல் இருக்கிறதால அப்படி வந்ததோ தெரியாது. அதான் முருகன் கோயிலுக்கு பூஜை பண்ண வந்தா காப்பை கட்டா கோயில் எல்லையை விட்டு நீங்க இல்லாதவ, கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு ஐயர் அங்கே தான் தங்குவார். அப்போ எங்களுடைய வீட்டால் அதை நடந்து போவார், சும்மா நடந்து போய்க்க ஒரு ஒட்டப்பட்டு தொட்டு தோல் ஒரு இதோட நடந்து போவார், மெல்லத்தான் நடப்பார். அது நடந்து போகைக்கே வீட்டை இருந்து பார்க்க ஒரு முருகப்பெருமான் போகிற மாதிரி தான் இருக்கு. ஆனால் ஆளில் மூக்கு அப்படி இல்லை, கண் அப்படி இல்லை, உடல் அப்படி இல்லை, ஆஜானுவாகன தோற்றம் இல்லை. இப்பெல்லாம் ஆஜானுவான தோற்றம் இருந்த நல்லூர் பிரசன்னா குருக்கள் மாதிரி இருந்து சங்கநாதம் போட்டு அரோஹரான்னு பண்ணாங்க. அப்படியெல்லாம் இல்லை. இது ஒரு தெய்வம், அவரில் ஒரு 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 தேஜஸ். ஆனால் அவற்றை உடல் அமைப்பை வச்சு சொல்லலாது. தேவர் ஜாகசாலை பூஜை செய்து அதில் இருந்து வந்து சுவாமிக்கு அந்த பொட்டு வைக்கிறதுக்கு வருவினோம். அப்போ வரைக்குள்ள பஞ்சகச்சம் கட்டி இந்த கண்டிகை போட்டு ஒரு திராட்சம் அணிந்து அந்த இதோட வருவார். அப்பவும் சாட்சாத் முருகப்பெருமான் மாதிரி தான் இருப்பார். அப்ப அலங்காரத்தோட இருக்கேக்கேம், அலங்காரம் இல்லாம இருக்கேக்கேம், இந்த உடல் இதை வச்சும் சொல்லாம அவரிடம் ஒரு அழகு, ஒரு ஒளி. அதான் தெய்வ வடிவன்றது. அதுதான் எங்களுடைய உடம்பு எப்படி இருக்கலாம், உயரம் எப்படி இருக்கலாம், பருமனா இருக்கலாம், நிறம் இருக்கலாம், அதெல்லாம் இல்லை. சிவனடிக்கு அன்பு செய்தால் தேகம் சிவம். அவர் தானே வந்துட்டார், அவர் வந்தா அது அப்படித்தானே இருக்கும், அப்படித்தான் இருக்கும். அதுக்கும் திருமந்திரத்தில் இன்னும் இடத்துல இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கப்படாது ஆக்களுக்கு. இன்னொடத்துல சொல்லுவார், அப்படி வந்துட்டால் அந்த ஆண்கள் பெண்கள் தொல்லைகளே கூட வந்துடுமா. திருமந்திரத்துல அதுவும் இருக்கு திருமந்திரத்துல. சிவனடிக்கன் பூஜை தேகம் பொன்மயம், சிவனடிக்கன் பூஜை தேகம் சின்மயம். சின்மயம் என்ன? சிவமயம். சின் என்பது சின்மயானந்தர் என்று சொல்லி படிச்சிருக்கிறோம். சின் தேகம் யூஸ்வலா ஷடம் தானே. அறிவு இருக்குதோ? தேகத்துக்கு அறிவில்லை, தேகத்துக்கு உயிர் இருந்தா தான் அறிவு. இது தேகம் சிவமாவதனால அது சின்மயம் என்று சொல்லுகிறார். சின்மயம், தேகம் சின்மயம். அதான் ஞானிகளை எரிக்கக்கூடாது, புதைக்க வேணும் என்றெல்லாம் சமாதி வைக்க வேணும் என்றெல்லாம் சொல்றது அதுதான். சிவனடிக்கன் பூசை தேகம் சின்மயம், சிவனடிக்கன் பூசை தேகம் நம்பயம். அது என்ன நம்பயம்? அறிவு மனத்தின்படி செல்லாமல் பயப்படும். நம் பக்கத்துல நமது வசத்துல இருக்கு. சுகுமார் அங்கால அலுவல் இருக்குதா? இல்ல, நான் கதவை மூடி இருக்கிறேன். அப்ப சிவனடி கன்புசை தேகம் நம்பயம். நம்பயம் என்றால் என்ன? அது பொறிகள் மனம் வழி செல்லாமல் தலையே நீ வணங்காய், தலை மாலை தலை கணிந்து தலையாலே பலி தேரும் தலைவனை தலையே நீ வணங்காய். கண்கால் காண்மின்களோ கடல் நஞ்சுண்ட கண்டன்னை வீசி நின்றாடும் பிரான் தன்னை. கண்கால் காண்மின்களோ செவிகால் கேண்மின்களோ சிவன் எம்மிரை செம்பவல எரிபோல் மேனி பீரான் தீரம் எப்போதும் செவிகால் கேண்மின்களோ. இப்படி எங்கட தேகம் முழுக்க அப்படியே அந்த வயத்துல வந்துடும். இந்த தேகம் எடுத்து வரைக்க நான் ஸ்பிரிச்சுவாலிட்டி என்றா என்ன, ஆன்மீகம் ஆன்மீகம்ன்றமோ ஆன்மீகம் என்றா என்ன? ஸ்பிரிட் உள்ள எல்லாருக்கும் பொட்டன்ஷியல் ஃபார் ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்குது. ஸ்பிரிச்சுவல் பொட்டன்சி இஸ் தேர் ஆல் த ஸ்பிரிட்ஸ். அது மிருகங்கள் மனிதர்கள். ஆனால் உண்மையாக ஸ்பிரிச்சுவாலிட்டி என்ன,
நாங்கள் எல்லாருமே ஈட்டிங், ஸ்லீப்பிங், மேட்டிங், டயிங் 4 விஷயம். ஃபூட் உண்டதுண்டு சாப்பாடு, ஸ்லீப் உண்டதுண்டு தூக்கம், மேட்டிங் செக்ஸ் உண்டதுண்டு, டயிங் டெத். இந்த 4 விஷயங்களும் எல்லா உயிர்களுக்கும் இருக்குது. whenever we make a choice, நாங்கள் எங்கட சாய்ஸ், தட் இஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி. நாங்கள் நினைச்சு ஓகே என்னது ஈட்டிங், ஓகே இப்படித்தான் சாப்பிடுவோம், இப்படித்தான் இந்த மாதிரித்தான் நடந்துப்போம், அது ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்துடுவாங்க. ஸ்லீப்பிங்ல இப்படித்தான் தூங்குறது, இப்படித்தான் எழும்புறது என்று வச்சால் அது வந்துடும். மேட்டிங் செக்ஸ்ல இப்படித்தான் இருக்கிறது, இப்படித்தான் வருகிறது வச்சா அது ஒரு சாய்ஸ். டெத்தும் சும்மா தானே வர்றதுன்னு நினைச்சு கொண்டு இருக்கிறோம், அதுலயும் சாய்ஸ் இருக்குது. யூ ஹேவ் டு மேக் அவர் சாய்ஸ். நாங்கள் எங்கட வசத்துல கொண்டு வந்தால் அது ஆன்மீகம். இல்ல அது தன்பாட்டில் வருகுதுன்னா அது மிருகங்கள் மாதிரி. என்ன ஆடு மாடு பறவைகளுக்கு ஒரு கண்ட்ரோலும் இல்லை. ஆனா சைவத்துல ஆடு மாடு பறவைகளை முத்தி அடைஞ்சது இருக்கல்ல. அப்ப என்னண்ட முத்தி அடைஞ்சது? அங்க அது கண்ட சிற்றறிவுக்குள்ள அது ஒரு சாய்ஸ மேக் பண்ணுது. ஜானை கும்பிடுது, சிலந்தி வலை பின்னுது, நார கும்பிடுது. So they make a choice within their limitations. அது சாய்ஸ் மேக் பண்றதுல அது ஸ்பிரிச்சுவல். அதான் அங்க இருக்கிறது. அப்ப நாங்களும் எங்கட வாழ்க்கையில ஒரு சாய்ஸ் 4 விஷயம் தான். ஈட்டிங், ஸ்லீப்பிங், மேட்டிங், டயிங். ஃபுட், ஸ்லீப், செக்ஸ் அண்ட் டெத். இதுல நாங்கள் எங்கட சாய்ஸ மேக் பண்ணினோம்டா ஆன்மீகத்துல இருக்கிறோம். அவ்வளவுதான். அது சமயம் எல்லாம் பிறகு நம் பயம். சிவனடிக்கண் பூஜை தேகம் நம் பயம். அதுக்கு பிறகு இந்த தேகத்தின் சாப்பாடு, தேகத்தின் தூக்கம், தேகத்தின் காம சுகம் அல்லது போகம், அது எல்லாத்துக்கும் வைக்கலாம். போகம் என்றே வைப்போம். அது எண்ணத்தை அனுபவிக்கிறது எப்படி, அது போகம் எப்படி சாகிறது. இந்த 4 எங்கட கண்ட்ரோல்ல எங்கட சாய்ஸுக்குள்ள நாங்க வச்சிருந்தோம் என்றால் அது ஆத்மீகம். சிவனடி கண்புசை தேகம் நம்பயம். அதான் உடலிடம் கொண்டாய் என்று படிப்பார். உடல் இடம் கொண்டாய். எனது உடலை எனது உயிரை தான் கொண்டு தனது உயிரை தனது உடலை எனக்கு தந்தான். தந்தால் என்னுடைய தேகம் பொன்மயமாகந்தானே, என்னுடைய தேகம் சின்மயமாகந்தானே, என்னுடைய தேகம் என் பயமாகந்தானே, நான் சிவமாவேந்தானே. அதுதான் ஜீவனடி கண்புசை தேகம் சிவமயம். தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை சங்கரா யார்கொலோ சதுரர். அவ்வளவுதான். அவர் அவர் தந்துட்டார் என்றால் அதுதான் பூசையில நாங்க செய்யற சகலீகரணம். இங்க போய் இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் இப்படி இங்கால விரல் விரல் எல்லாம் செய்து பிறகு இதெல்லாம் செய்து பிறகு சிவமாக்கி பிறகு இங்கே இருந்த ஆத்மாவை மேல கொண்டே வச்சு பிறகு இந்த உடலை தகித்தரித்து திருப்பி அந்த சாம்பல்ல மேலே இருந்து சிவனுடைய அமுதத்தை தெளித்து பிறகு எழும்பி பிறகு அதுக்கு சிரசு, அதுக்கு முகம், அதுக்கு மார்பு, அதுக்கு இடுப்பு, வயிறு, அதுக்கு அவயவங்கள் வச்சு பிறகு அங்கால வித்யாதேகம். இதுதான் சிவன். அங்க இருக்கிற சிவன் தான் இங்கே இருக்குதுண்டு வச்சு அதுக்கு நேத்திரன் வச்சு ஹிருதயம், சிரசு, சிகை, கவசம், அஸ்தம் எல்லாம் போட்டு அங்கே இருக்கிற ஆத்மாவை இங்க கொண்டு வந்து இதுல வச்சிட்டால் இது சிவம், இல்லாட்டி இது சவம். அவ்வளவுதான் சிவ பூஜை. இது அப்படியே எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அதை ஒரு மினி பிராக்டிஸ். இந்த அகப்பூஜை ஒரு 10 நிமிஷம் செய்ய அது ஒரு மினி பிராக்டிஸ். அப்ப சிவனடி கண்புஷை தேகம் சிவமயம். பாத்தீங்களா? அதான் உடம்பினை முன்னம் இலக்கன்றேன், உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன், உடம்பினிலே உத்தமன் கோகுல் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து
ஓம்புகின்றா அதை போட்டி வடிவாக பார்த்து கொள்றேன். ஒழுங்கான சாப்பாடு, ஒழுங்கான தேக பயிற்சி, ஒழுங்கான வகையில் ஒழுங்காக வச்சு உடம்பை பார்த்து கொள்றது. அதான் உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே இல்லாட்டி சொல்லுவானே சாமியாக கும்பிட்றாம அப்புறம் என்னது உடம்பு கொஞ்சம் என்ன ஜெயிக்கிற, உடம்புக்கு ஏன் இப்படி செய்கிறான்லாம் கேட்பாங்க. இது தேகம் சிவாலயம், தேகம் சிவலிங்கம், தேகம் சிவம் ஆனபடினால இந்த தேகத்தை பார்த்து கொள்ள வேணும். இப்ப டாக்டர் வந்து ஒரு தர்மகர்த்தா என்ன உடம்புக்கு சர்வீஸ் பண்ணி கொடுக்குறது. தர்மகர்த்தா இல்லை அப்படி சொல்லல, அது தர்மகர்த்தா நீங்க தான் என்ன சொல்றது இஸ் மெயின்டெனன்ஸ் பர்சன். அல்லது ஏதாவது வந்து ரிப்பேர் இருந்தா அடைப்படுகிறது, தட்டி கொட்டி கொஞ்சம் ரிப்பேர் பண்றதெல்லாம் அவருடைய வேலை. மருத்துவன் உரைத்த நூலில் வழிவரின் நோய்கள் வேற. அடுத்தது அடுத்த பாட்டு பாப்போம். சிவனடிக்கன்பு திரிகாலம் மறியும், சிவனடிக்கன்பு திரிலோகம் அறியும், சிவனடிக்கன்பு திருமூர்த்தி அறியும், சிவனடிக்கன்பு திரிதோஷம் முறிக்குமே இறக்குமே பிறக்குமே. சிவனடி கண்பு திரிகாலம் அறியும். திரிகாலம் என்றது என்ன? 3 காலங்கள். காலம் என்ன காலம்? பிறந்த காலம், காலம் நிகழ்காலம். வருங்காலம். எங்களுக்கு நிகழ்காலம் தான் கொஞ்சம் தெரியுது, அதுவே ஒழுங்கா தெரியாது. இறந்த காலம் தெரியும், ஆனா எங்கட இன்டர்பிரிட்டேஷன் தான் தெரியும். வருங்காலத்தை சும்மா அப்படி இப்படின்னு சொல்றது தெரியாது. முக்காலமும் தெரியும். எப்படி தெரியும் பாப்போம். சிவனடி கண்பு திரிலோகம் அறியும். திரிலோகம் என்றது என்ன? 3 லோகங்கள். எந்த 3 லோகங்கள்? பூலோகம், புவர்லோகம், சிவர்லோகம். அது கிட்ட இருக்கிறது பூலோகம், சுவர்லோகம். சுவர்லோகம் மேலே இருக்கிறது. அது ஒரு வகையா சொல்றது. இன்னொரு வகையா சொன்னா நாங்கள் இருக்கிற இந்த உலகம், எங்களுக்கு மேலே இருக்கிற உலகம், கீழே இருக்கிற பாதாள உலகம். திஸ் வேர்ல்ட் ஹையர் வேர்ல்ட், நெதர் வேர்ல்டு சொல்லு. நெதர் வேர்ல்டுண்டா பாதாள லோகங்கள். பைபிள்லேயே வரும் பாதாள லோகங்களை பற்றி. மேலுலகங்கள், கீழுலகங்கள், இவ்வுலகம், அப்படி 3 லோகம். அதையும் விட போனால் இந்த பிரகிருதி மாயா உலகங்கள் கான்ஸ்டிடியூட்டட் பை மெட்டீரியல். எங்கட சயின்ஸ் இந்த இதே நீர் தான் அங்கே இருக்கும், இதே மண் தான் அங்கே இருக்கு, இதே மாதிரி காட்டு, இந்த வாயுக்கள், இந்த மூலக்கூறுகள், நீங்க ஆவர்த்த நாட்டில் படிக்கிற அளவு கெமிக்கல் எலிமெண்ட்ஸ் தான் இருக்கும் இந்த பிரபஞ்சம் முழுக்க. அது பிரகிருதி மாயை. இந்த பிரகிருதி மாயா உலகத்தை ஊடறுத்து அதற்கு அப்பாலும் பிறந்திருப்பது அசுத்த மாயா உலகம். அது இந்த பேசிக் கன்ஸ்டிடியூன்ஸே டிஃபரெண்ட். அது இந்த லோஸ் ஆர் டிஃபரென்ஸ். தட் இஸ் நாட் பெர்சீவபிள், not calculable, and not demonstrable by us and our instrument, our mathematical laws. அதுகளால, எங்கட அறிவால, எங்கட கருவிகரணங்களால, எங்கட கணிப்புகளால இந்த 2வது அசுத்தമായ உலகத்தின் இருப்பையோ இயக்கத்தையோ காணவோ அறியவோ எதிர்வு கூறவோ முடியாது. 2வது வகை உலகம் அசுத்தമായ உலகம். 3வது வகை உலகம் இந்த 2 உலகங்களையும் ஊடறுத்து அதற்கு அப்பாலுக்கு அப்பாலாய் பிறந்திருக்கிற உலகம் சுத்தமாயா உலகம். சுத்தமாயா உலகத்தினுடைய இருப்பு இயக்கத்தையும் இந்த கீழ் இருக்கிற இந்த 2 அசுத்தமாயா மற்றது எங்கட பிரகிருதிமாயா உலகங்களில் இருக்கிறவர்கள் தங்களுடைய கருவிகள் கரணங்கள் அறிவு கணிப்புகளால் அறியவோ அணுகவோ எதிர்வு கூறவோ முடியாது. ஆனா இதுக்குள்ளதான் அதுக்கும் இருக்குது. இந்த மூவுலகம் அதான் திரிலோகம். இந்த மூவுலகங்களை மூடறுத்து அதற்கு அப்பாலுக்கு அப்பாலாயும் இருக்கிறது கான்ஸ்டிடியூவன்ஸ் இல்லை. அது இறை சக்தியாலான உலகம், பறையினாலான உலகம், பரலோகம், பரலோகத்தளம். அது இங்கேயும் இருக்குது. அதை மூடறுத்து அதுக்கு அப்பாலுக்கு அப்பாலா இருக்குது. அங்கே அதுதான் சிவனுடைய இறைவனுடைய தளம், வீடு, பரலோகம். அங்க சென்றடைவது பரகதி. அங்கே இருப்பவர் பரசிவன், பராசக்தி, பரபிரம்மம், பரமானந்தம், பரஞ்சோதி, பரங்கருணை, பரமாத்மா எல்லாம் அங்கதான். அது பறையினால் இறைவனுடைய சக்தியாலான உலகம். அதை பற்றி வீடு. சுத்தമായ உலகம் அதை பற்றி ஆபீஸ், தலைமைச் செயலகம், ஹெட் ஆபீஸ். பரலோகத்தில் அவர் சுயரூபமாக இருப்பார். உருவமில்லை, அதில் ஒன்றும் இல்லாம இருப்பார். ஸ்வரூபம், ஸ்வரூப நிலை. ஆபீஸுக்கு வரைக ஆபீஸ் யூனிஃபார்ம் போட்டு வருவார்.
அது தடத்த நிலை, சுத்தமாயா உலகம். இப்படிதான் அந்த உலகங்கள். அதுல 3 லோகங்கள், இந்த பிரகிருதி மாயை, இந்த அசுத்த மாயை, சுத்த மாயை, 3 லோகங்களும் அறியும். எப்படி அறியும் சிவனடிக்கு அன்பால்? இது எப்படி வருது? சமாதியால் மலங்கள் வாட்டி பொருந்திய தேசகால இயல்பகள் பொருள்கள் எல்லாம் இருந்து உணர்கின்ற ஞானம் யோகனல் காண்டலாமே. சிவஞான சித்தியார்ல வருது. காட்சிகள்ல யோக காட்சியை சொல்றார். யோக காட்சி எப்படி இருக்கும்? யோக காட்சி என்றால் யோக காட்சி யோகத்தின் இறுதி நிலை வரைக்கும் போகும். சரியை செய்யை முடிச்சு யோகத்தில இயம நியம பிரத்யாகாரம் தாரணை முடிச்சு பிராணாயாமம் ஆசனம் செய்து அங்கால தியானத்தில் இருக்க அங்கால சமாதி வரும். சமாதியில தொடர்ந்து இருக்கு. எங்கட மலங்கள் நல்ல வாட்டுப்பட்டு நல்லா மெலிந்து நலிந்து போகும். இன்னும் போகல முழுக்க போக இன்னடக்கம் சமாதியால் மலங்கள் பாட்டி பொருந்திய தேச கால இயல்பு வகல். நாங்கள் இருக்கின்ற நேரத்துக்கு இடம், தேசமெண்டா இடம். இந்த இடத்துல தான் எங்களுக்கு தெரியுது. நான் இதுல இருக்கிறேன், எனக்கு முன்னாடி இந்த கம்ப்யூட்டர் இருக்குது, உங்களை பார்க்கிறேன், இந்த அறையை பார்க்கிறேன், புத்தகங்களை பார்க்கிறேன். மேல மாடியில் என்ன நடக்கணும் தெரியாது, ஆபீஸில் என்ன நடக்கணும் எனக்கு தெரியாது, வீட்டுக்கு வெளியில என்ன நடக்கணும் தெரியாது. அதான் இடம். ஆனா இந்த யோகத்துல இருந்தால் எல்லாம் தெரியும். இங்க இருக்கைக்கே மேல நடக்கிறதும் தெரியும், ஆபீஸில் நடக்கிறதும் தெரியும், வேற யார் வந்து போகிறவன்னு தெரியும், உங்களோட வீட்டுல என்ன இருக்குது என்னென்ன நடக்குதுன்றதும் தெரியும், இலங்கையில என்ன நடக்குதுன்றதும் தெரியும், சிவகுமார் வீட்டுல என்ன இருக்கு என்ன நடக்குதுன்றதும் தெரியும், வேற யார் வந்திருக்கணும்ன்றதும் தெரியும், என்னென்ன செய்யணும்ன்றதும் தெரியும். அப்படியே போனால் இன்னும் கொஞ்சம் போனா அங்கால அங்க அரசாங்கத்தின் மந்திர சேவை கூட்டமும் பார்க்கலாம். இப்படியே போனா இந்த உலகங்கள் மட்டும் இல்ல, அடுத்த உலகத்துக்கு போகலாம், தேவலோகத்துக்கு போகலாம். வேறங்க இந்திரன் இருக்கிறாங்க, துர்வாசர் வந்திருக்கிறாரோ, விஸ்வாமித்திரர் வந்திருக்கிறாரோ, ஐராவதி என்ன செய்யுது, ஆற்ற டான்ஸ் இப்ப நடக்குது, மீனகேண்டியோ ஊர்வசிண்டியோ ரம்பாவண்டியோ போய் பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கு மேல போனா பிரம்மலோகம், வைகுந்தத்துக்கு ஆர்வாரார், விஷ்ணு என்ன செய்கிறார், மகாலட்சுமி கால் பிடிச்சு கொண்டிருக்கிறாவோ நித்திர கொள்றாவோ எல்லாம் பார்க்கலாம். அதுக்கு மேல போனா அடுத்தடுத்த ஸ்ரீகண்டருத்திரர், அதுக்கு அங்கால சுத்தமாயா உலகத்துல சிவனே பிரம்மமாக இருக்கிறது, பரபிரம்மனாக இருக்கிறது, அவரே ருத்ரனாக இருக்கிறது, அவரே விஷ்ணுவாக இருக்கிறது, அவரே மகேஸ்வரன். பஞ்ச பிரம்மன்களையும் பார்க்கலாம், அவருடைய சக்திகளை பார்க்கலாம், மனுஷதாசிவர்களை எல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம். சுந்தரர் அங்க போய்த்தானே படிக்கிறார். சுத்தமயா உலகத்துல போய்க்கல அந்த சப்த கோடி மகா மந்திரேஸ்வரர்கள் கேட்கிறார்கள், வேற யாருண்டு சிவபெருமான் சொல்றார், மந்திர மாமுனிவர். மந்திர மாமுனிவர் எங்க இருக்கிறோம், சுத்தமயா உலகத்துல இருக்கிறோம், சப்த கோடி மகா மந்திரேஸ்வரர்கள். அதாவது இவர் யாருன்ற சிவபெருமான் சொல்ற நந்தமன் ஊரன் என்றான். அங்க இருக்கிற சிவபெருமான், சுத்தமாயில் இருக்கிற உருத்திரனாக இருக்கிற சிவபெருமான் நந்தமர் ஊரன் என்றான். சுத்தமாயா உலகத்துல அட்டதிக்கு பாலர்கள் இருக்கிறார்கள், இங்கே இருக்கிற மாதிரி அங்கேயும் இருக்கணும். அங்கே இருக்கிற வர்ணனை பிடித்து சொல்லுறார். என்ன சொல்றார், அட்டதிக்கு பாலகர்களை பிடிச்சு சொல்றார், என்ன வர்ணனை பிடிச்சு சொல்றார். இதை கொண்டு அங்க அறிவிச்சு விடு. ஆழி கடலடையான், கடல் தெய்வம் வர்ணதேவனை பிடிச்சு சொல்றாரு. அஞ்சை அப்பர் இதெல்லாம் சுத்தமாக உலகத்தினால அதெல்லாம் பார்க்கிறோம் தான், எவர் பார்த்திருக்கிறார், இதெல்லாம் அறிகிற. திரிலோகம் அறியும் சிவனடிக்கன்பு, திரிலோகம் அறியும், திரிகாலம் அறியும், தேச கால இயல்புகள் பொருள் எல்லாம். இப்ப நடக்கிறது மட்டுமில்லை, நேற்று நடந்தது முந்த நாள் நடந்ததும் தெரியும், நாளைக்கு நடக்க போறது, அடுத்த வருஷம் நடக்க போறதும் தெரியும். அதான் திரிகால உணர்ந்த ஞானிகள் என்பார்கள். கொஞ்சம் பின்னுக்கு போனோமென்றால், அப்படியே போனோமென்றால், அங்க போனோமென்றால் என்ன தெரியும் எங்களுக்கு, சேக்கலார் பெருமான் பெரிய புராணம் வரங்கேற்றதையும் பார்க்கலாம், தஞ்சை பெரிய கோயில் கட்டுவிக்கப்படுறதை பார்க்கலாம், இயேசு கிறிஸ்துவண்ட மலை பிரசங்கத்தை கேட்கலாம். இன்னும் கொஞ்சம் பின்னுக்கு போனா குருஷேத்திரத்துல போய் பகவத்கீதை கிருஷ்ணர்கிட்ட நேராக கேட்கலாம் என்ன சொன்னவர். பின்னுக்கு போறது, காலத்துல முன்னுக்கு போறது, டைம் டிராவல் இருக்குதானே. படங்கள் எல்லாம் பாக்குறோம், கடந்த காலம் எதிர்கால கூடி 3 காலம்.
அப்ப சிவனடிக்கை இதெல்லாம் சிவயோகத்துல வாரது. சமாதியால் மலங்கள் வாட்டி பொருந்திய தேசகால இயல்புகள் பொருள்கள் எல்லாம் அங்க போய் பார்க்கறது இல்லை, இங்க இருந்து கொண்டே பார்க்கறது. அதைத்தான் சொல்றார், போய் பார்க்கறது. இது ஒன்றும் ஆஸ்ட்ரல் டிராவல், இங்க இருந்து ஆன்மா பறந்து போகுது பறந்து அதெல்லாம் இல்லை. ஏன்னா இருந்து உணர்கின்ற ஞானம் இங்கே இருக்கு. யோகனல் காண்டலாமே யோக காட்சி வருகிறது. அதான் சிவனடி கண்பு திரிகாலம் அறியும், சிவனடி கண்பு திரிலோகம் அறியும், சிவனடி கண்பு திரிமூர்த்தி அறியும். இங்கே இருக்கிற பிரகிருதி மாயா உலகத்துக்கு இருக்கிற பிரம்ம விஷ்ணு உருத்திரர்கள், அவர்கள் மும்மூர்த்திகள். அதான் மும்மூர்த்திகளுடைய கதைகள் புராண கதைகள் எல்லாம் இருக்குது. ஆனால் எல்லாவற்றையும் கொண்ட சிவனே மும்மூர்த்தியாக இருக்கிறது சுத்தமாய உலகம், ஹெட் ஆபீஸ். சுந்தரர் போய் சேர்ந்த இடம். இந்த திருமூர்த்தியையும் பார்க்கலாம். இங்கே இருக்கிற பிரம்ம விஷ்ணு உருத்திரர்கள் என்ன செய்கிறார்கள் என்று. வெந்தாமரை கன்று நின்பதந்தாங்க வெண்வெள்ளையுள்ள தண்டாமரைக்கு தகாதுகளோ சகமேழு அளித்து உண்டான் உறங்க. சகம் ஏழு அளித்து உண்டான் உறங்க. கீழுலங்களை இதனுடைய வயிற்று திருமால் வந்து அங்க நித்திர ஒன்று இருக்கிறார், அதையும் பார்க்கலாம். ஒளித்தான் பித்தாக, அது அழிக்கிற உருத்திரன் வந்து பித்து பிடிச்ச மாதிரி ஆடிக்கொண்டிருக்கிறார். உண்டாக்கும் வண்ணங் கண்டான் சுவைகள் கரும்பே, படைப்பு கடவுள் கிரமன் உன்னோட அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். சுவைகள் கரும்பே சகலகலா வெள்ளி, அதெல்லாம் கண்ணால பார்க்கல. இந்த உலகத்தில் இருக்கிற பிரம்ம விஷ்ணுத்திரர், அந்த உலகத்தில் இருக்கிற பிரம்ம விஷ்ணுத்திரர்கள் சுந்தரர் போய் கண்டு மந்திர மாமணிவர் அந்த இருக்கிற அதையும் பார்க்கலாம். இப்ப இந்த திரிமூர்த்தியையும் தெரியும். குனி பிரம்மா, குனி விஷ்ணு, குனி ருத்ரன் என்று சொல்லுவார்கள். இவரெல்லாம் ஆன்மாக்கள். அங்க பரபிரம்மே சிவமாக விஷ்ணுவாக மற்றது பிரம்மனாக இருக்கிற அந்த சுத்தமய உலகத்துல சுத்தவித்தை இருக்கிற அதுவும் பார்க்கலாம். 2 திரிமூர்த்தியும் தெரியும், அறியும். திருவனடி கண்பு திரிமூர்த்தி அறியும், சிவனடி கண்பு திரிதோஷம் இறக்குமே. அண்ண திரிதோஷம், தோஷம் என்றால் குற்றம், தோஷம் என்றால் குற்றம். திரிதோஷம், திரி என்றா 3 தெரியும். திரியில இருந்தான் 3 வந்ததான். திரிசூலம் ஃப்ரைடன்ட் எல்லாம். அது என்னது? திரிதோஷம் இறக்குமே என்னது? மலங்களா? அதுக்குன்னு சொல்லலாம். மாணவன் கண், அதுக்கு முதல் சிவனடி கண்பு வச்சால் இந்த உடல்ல இருக்கிற தோஷங்கள், இந்த சுற்றாடல்ல இருக்கிற உடல்ல இருக்கிற தோஷங்கள் என்ன? போனவர் சிவராத்திரிக்கு வந்தவர்கள் சொல்லுங்க. சிவராத்திரிக்கு எங்கட மையகத்துக்கு வந்தவர்கள் ஒரு சின்ன டோக் நடந்தது. திரிதோஷம் என்னென்ன? இல்ல வாதம் பித்தம் கபம். திரிதோஷம் ஆயுர்வேதத்துல வாதம் பித்தம் தபம் 3 தோஷங்கள் உடம்புல இருக்கு. வாதம் என்றது, பித்தம் என்றது, கபம் என்றது. மிகினும் குறையினும் நோசையும் நூல் முதலோர் வழி முதலா எண்ணிய 3 வள்ளுவர். இந்த வாத பித்த கபம் வந்து சமநிலையில இருக்க ஒன்று கொண்டு இக்லிபிரியத்துல ஒன்று கூடினாலும் வருத்தம், ஒன்று குறைஞ்சாலும் வருத்தம். வாதத்தை தான் வழி என்று சொன்னார். வழி என்றா காத்து. நாங்க வாயு என்று சொல்லுவோம். வாயு தொல்லை என்றது வாதம். நாங்க வாய்வை தொல்லையே நாங்கள் தமிழ்ல குழப்பி வச்சிருக்கோம். நாங்க வயிற்றுக்குள்ள வாய்வையும் வாய்வண்டுதான் சொல்றது, ஜீரணதையும். அது அல்ல. சிங்களத்துல இருக்கும் வார்த்தை அமாற வேண்டும். வார்த்தை அமாற வேண்டும் சொல்ற. வார்த்தை அமாற வேண்டா என்ன சிவகுமார்? வார்த்தை ஐயா, வார்த்தை வார்த்தைனா வார்த்தை அமாற வேண்ட. அது சும்மா மஸ்குல பெயின், செஸ்ட் பெயினுக்கு ஆக்கள் வந்திருப்பேன். நான் இன்டர்ன் செய்ய களப்போவிலையில அப்ப என்னுடைய கன்சல்டன்ட் சொல்லுவார், டியூஆர் குணவர்தன் அவர் சொல்லுவார். எல்லாம் செக் பண்ணி முடிச்செல்லாம் இன்னொன்று பயவன் எப்பா நிக்கங் வார்த்தையா மாறுவார். வார்த்தையா மாறுவா சும்மா ஒரு மசில் பெயின். வார்த்தையா மாறுவா மசில் பெயின். அந்த வாய்வு குத்து அப்படி சொல்ல, வாய்வு குத்தன்னு சொல்லுவோம். வாய்வு என்பதை வாதம் என்பது சொல்றது. வாய்வு வாதம், அதைத்தான் வள்ளுவர் வந்து வழி என்று சொன்னார். வழி என்றா காற்று என்று தெரியும் எங்களுக்கு. வழி முதலா எண்ணிய 3. வழி முதலாக 3 என்றா வழி என்றது வாயு, மற்றது பித்தம், மற்றது கபம் 3. அப்ப திரிதோஷம் அது. அப்ப உடம்பில் இருக்கிற இந்த திரிதோஷங்கள் இறக்கம் என்றால் கருத்து உடம்புல நோய்கள் இருக்காது. அது முதலாவது.
ரெண்டாவது சொல்றார் திரிதோஷம் என்றால் என்னென்றா ரஜோகுணம் தமோகுணம் சத்துவகுணம். முக்குண தோஷங்கள் இந்த பிருத்திவியில உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அந்த தோஷங்கள் இருக்கு. அது மண்ணுக்கு இருக்கு, மரத்துக்கு இருக்கு, காத்துக்கு இருக்கு. இது ரஜோகுணம். சில மிருகங்கள் இயல்பாகவே ரஜோகுணம் மிகுதி. சிங்கம் கரடி எல்லாம் ரஜோகுணம் மிகுதி. எருமைக்கு தமோகுணம் மிகுதி. பன்றி எருமைக்கு. பசுவுக்கு சத்துவகுணம் மிகுதி. சாப்பாட்டிலையும் அப்படித்தான். மிளகாய், காரம், இறைச்சி அதுகள் எல்லாம் ரஜோகுணம் மிகுதி. பால், பருப்பு அதுகளில் சத்துவகுணம் மிகுதி. புளிச்ச சாப்பாடு, பழஞ்சாப்பாடு, காளான் அதுகளில் தமோகுணம் மிகுதி. 3 குணங்கள் அதான் உணவுல இருக்குது. நிறங்கள்ல இருக்கு. சிவப்பு ரஜோகுணம், மஞ்சள் செம்மஞ்சள் சத்துவகுணம், வெள்ளை கருப்பு சாம்பல் தமோகுணம். அப்ப நிறமங்கள் ஆக்களும் அப்படித்தான். ஒரு வருஷம் ஹர்ஹுர்ன்னு சத்தம் போட்டுக்கொண்டு ஓடிக்கொண்டு திருவார். ரஜோகுணம் கூட. இன்னொருத்தர் வேலை சாந்தமா அமைதியா இருப்பார். சத்துவகுணம் இயல்பாகவே கூட. இன்னொருத்தர் படு சோம்பேறி. ரோட்ல படுத்திருக்கிற எருமை எழுப்புற மாதிரி தான் எழுப்பி கலைச்சு வேலைக்கு கிளைக்கு அனுப்பணும். என்ன தமோகுணம் அப்படி இருப்பார். இப்படி முக்குண தோஷங்கள். இப்ப திரிதோஷம் என்றது ஒன்று வாதபித்த கவம் உடம்புக்கு இருக்கிறது. மற்றது ரஜோகுணம் தமோகுணம் சத்துவகுணம் இந்த ஆக்களுக்கும் மற்ற இடங்களுக்கும் உணவு எல்லாத்திலும் இருக்கிறது. 3வது ஆணவன் கண்மம் மாயை ஆன்மாவுக்கு இருக்கிறது. பாத்தீங்களா? உடலுக்கு, உலகுக்கு, ஆன்மாவுக்கு 3க்கும் தோஷம் இருக்கு. உடலுக்கு இருக்கிற தோஷம் வாதம் பித்தம் கவம். உலகுக்கு இருக்கிற தோஷம் ரஜோகுணம் தமோகுணம் சத்துவகுணம். அது உலகின் அங்கமாக எங்களுக்கும் இருக்குது. அதே மாதிரி ஆன்மாவுக்கு இருக்கிற தோஷம் ஆணவன் கண்மம் மாயை. இந்த 3 தோஷங்களும் சிவனடிக்கு அன்பு செய்ய இறக்கும். இப்ப சூழல் நல்லா வரும் சிவனடிக்கு அன்பு செய்த. உடம்பு நல்லா வரும் சிவனடிக்கு அன்பு செய்தால். ஆன்மா நல்லா வரும் சிவனடிக்கு அன்பு செய்தார். சிவனடிக்கன்பு திரிகாலம் அறியும், சிவனடிக்கன்பு திரிலோகம் அறியும், சிவனடிக்கன்பு திரிமூர்த்தி அறியும், சிவனடிக்கன்பு திரிதோஷம் இறக்குமேவ அன்புகள் வளாது பெய்க வலிவளஞ்சுரக்க மன்னன் கோன்முறை அரது தெய்க குறைவிலாது வீரர்கள் வாழ்க நான்மறை அறங்களோங்க நெட்டவம் வேள்வி மெல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். அரகர நம பார்வதி பதையே. அரகர நம பார்வதி பதையே. அரகர நம பார்வதி பதையே. தென்னாடுடைய சிவனே போற்றி. சுச்சபேசாம் சிவசிதம்பரம் திருச்சிற்றம்பலம். ஐயா, இந்த பாடல்லையும் தில்லையம்பல தரிசனம் கண்ட அன்பனுடைய தேகம் உத்தமன் கோயிலாக விளங்க நிட்டையில் வினாவி கிடக்கும். உண்மைகளை நிட்டை கலைந்த அது நான் வாசிக்கிறேன். அது ஏதோ சும்மா அந்த என்ன சொல்றது வேர்போஸ் டயரியாண்ட மாதிரி அது அப்படியே கொட்டி கிடக்கு. நான் அதுகள் பார்க்கல. குத்தம் சொல்லவில்லை, நான் அதுகள் பார்க்கல. விடுங்க. நன்றி நன்றி நன்றி. அடுத்த முறையும் பாட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இதுல இங்க இன்னும் சிவனடிக்கு அன்பு செய் பாட்டு இருக்குது. அப்ப இது அப்ப நாளைக்கு நாங்கள் எங்களுடைய திருமுறைகளோட சந்திப்போம்.